நேரமில்லை. ஹலோ பிரதர், ஹலோ சிஸ்டர், ரொம்ப பிஸியா இருக்கிய ஒன்னதான் மிஸ்டர். முக்கியமான விஷயம் உங்க மனசுல விதைக்கணும். அதுக்கு நீங்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும். என்ன ஸ்பீடு, என்ன ஸ்பீடு, பரபரப்பா இருக்கு கிறிஸ்தவ வீடு. வேத வாசிப்பு வேண்டுதல் கூட ஸ்பீடு. இது ரொம்ப பேடு பேடு. எழுந்த உடனே பல்ல விளக்கணும், காப்பிய கலக்கணும், முகத்தை அலம்பணும், சீக்கிரமா கிளம்பணும், பேப்பரை படிக்கணும், பஸ்ஸ பிடிக்கணும், பிஸியா இருப்பது போல நாளெல்லாம் நடிக்கணும். பள்ளிக்கூடம், ஆபீஸ், கல்லூரி, கடைவீதி, இதுலயே போயாச்சு ஜீவியத்தில் ஒரு பாதி. இருப்பதோ கொஞ்ச நேரம் மிச்ச மீதி, அதையும் பறிச்சுக்குது டிவில தலைப்பு சேதி. வாரத்துல ஒரு நாள் லீவு கிடைக்குது, அதுலயும் என்ஜாய் பண்ணத்தான் மனசு துடிக்குது. வெட்டியா பேசுற, ஊரை நல்லா சுத்துற, வேலை இல்லாத பயலுகளோட தெருவுல போய் நிக்கிற, மணிக்கணக்கா விளையாடி வேக்குற, இல்லனா முழுக்க முழுக்க டிவிய பாக்குற, பொழுதுபோக ஃப்ரெண்ட்ஸ போன் பண்ணி சேர்க்கிற, இல்லனா சும்மா உட்காந்து சோஃபாவை தேய்க்கிற. சோசியல் மீடியாவுக்கு நேரம் இருக்கு, சொந்த பந்தத்துக்கு நேரம் இருக்கு, இன்டர்நெட்டுக்கு நேரம் இருக்கு, அடுத்தவன் விஷயத்துல இன்டர்ஃபியர் பண்ண நேரம் இருக்கு, திங்க நேரம் இருக்கு, ரெசார்ட்ல போய் தங்க நேரம் இருக்கு, ஜிம்முக்கு நேரம் இருக்கு, ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ண நேரம் இருக்கு, பாட்டி கிட்ட கதை கேட்க நேரம் இருக்கு, பாட்டி வச்சு மிதக்க நேரம் இருக்கு, பசங்க டியூஷனுக்கு நேரம் இருக்கு, பொண்ணுங்க ஃபேஷனுக்கு நேரம் இருக்கு, வீட்டம்மா ரேஷனுக்கு நேரம் இருக்கு, ஐயா ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட நேரம் இருக்கு, பிக்கப்புக்கு நேரம் இருக்கு, பீஸா தின்ன நேரம் இருக்கு, டிராப்புக்கு நேரம் இருக்கு, டிராமா பார்க்க நேரம் இருக்கு, சமையலுக்கு நேரம் இருக்கு, சீரியலுக்கு நேரம் இருக்கு, செல்போனுக்கு நேரம் இருக்கு, சும்மா பேச நேரம் இருக்கு, பாக்கு போட நேரம் இருக்கு, பார்க்ல உட்கார நேரம் இருக்கு, 4 பேரை சேர்த்து வச்சு நாட்டு நடப்ப பேச நேரம் இருக்குயா. வாலிபர் ரொமான்ஸுக்கு நேரம் இருக்கு, ரிலாக்ஸுக்கு நேரம் இருக்கு, ரோமியோ மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரோட்ல சுத்த நேரம் இருக்கு, கல்யாணத்துக்கு நேரம் இருக்கு, கருமாதிக்கும் நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, என்னத்துக்கெல்லாமோ நேரம் இருக்கு. ஆனா நேரத்தை படைச்ச ஆண்டவருக்கு கொடுக்க கொஞ்சம் நேரம் இல்லையா உனக்கு? நேரத்துக்கு முன்னாலேயே உன்னை நினைச்சாரு, நேரத்துல சரியா உன்னை படைச்சாரு, உனக்காக தானே ஏன் மரிச்சாரு, சிலுவையில கைய விரிச்சாரு. வேதம் படிக்க நேரம் இல்ல, வேண்டுதல் செய்யவும் நேரம் இல்ல, கர்த்தருக்கு செலவிட நேரம் இல்ல, உனக்கு இது முக்கியம்னு தோணவில்லை. அக்கா, தம்பி, ஐயா, அம்மா, நான் சொல்றத விட்டுறாதீங்க சும்மா. அன்றாடம் கர்த்தரை தேடணும், அதிகாலையில அவரை நாடணும், இரவும் பகலும் வேத தியானம், இதுதான் என் உண்மையான ஞானம். நேரம் எடுத்து ஜெபிக்கணும், நேரம் எடுத்து துதிக்கணும், காலமெல்லாம் காக்கிறவரை கொஞ்சமாவது மதிக்கணும். இந்த லேப்டாப், டிவி, மொபைலு, மண்ணாங்கட்டி, இது எல்லாத்தையும் முதல்ல ஒழிச்சு ஓரங்கட்டி நிம்மதியா ஒரு இடத்துல ஆண்டவரோட அமர்ந்துரு. நித்தியமில்லாத இந்த உலகத்தை கொஞ்ச நேரம் மறந்துரு. உன் காணிக்கைக்காக அவர் காத்திருக்கல, ஏன்னா வெள்ளியும் பொண்ணும் அவரோடது. உன் சொத்து பத்துக்காக அவர் காத்திருக்கல, ஏன்னா வானமும் பூமியும் அவரை பாடுது. அவர் கேட்பது உன்னோட நேரத்தை, இதுல காட்டு உன் பக்தி வீரத்தை. அவர் ஏங்குவது உன்னோட உறவுக்காக. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? கிறிஸ்தவ துறவுக்காக. ஏய், என்னவோ ஓடிக்கிட்டே இருக்க, எதையோ தேடிக்கிட்டே இருக்க, எங்கய்யா ஓடுற? என்னத்தை தான் நீ தேடுற? முதல்ல உன் ஓட்டத்தை நிறுத்து, உலகத்து மேல நாட்டத்தை நிறுத்து, மற்றது எல்லாத்தையும் மறுத்து அந்த மேசியாவோட தொடங்கு போக்கு வரத்து. நீ கூப்பிட்டா மட்டும் அவர் உடனே வரணும், நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரணும். ஆனா அவர் கூப்பிட்டா உனக்கு வேலை இருக்கு. அட கிறுக்கு கிறுக்கு, நினைச்சு பாரு. அவர் செய்த நன்மைகள், காட்டிய தயவு, அருளின ஆசீர்வாதம், நீக்கிய கொடிய வாதம். நிந்தைய போக்கி விட்டாரு, சிந்தைய மாற்றி விட்டாரு, உடுத்த உடை போட்டு விட்டாரு, உண்ண உணவு ஊட்டி விட்டாரு, இரவில் உறக்கத்தை அனுப்பி விட்டாரு, காலையில உன்னை எழுப்பி விட்டாரு, மணிக்கணக்கா உன்னை பாத்துக்கிட்டு இருக்காரு. நீ மணிய பாத்துக்கிட்டு இருக்கியா? உன்னை காக்கிறவரை நீ காக்க வைக்காத, கரை சேர்க்கிறவரை நீ ஏக்க வைக்காத. பாரத்தை நீக்கிறாரியா அவரு, உன் நேரத்தை கொடுத்தா என்ன தவறு? பிஸியா இருந்ததெல்லாம் போதும்யா, பரமனை உண்மையா தேடியா. ஓடிக்கிட்டே அவரை அறிய முடியாதுயா. அமர்ந்திருந்து
அவரே தேவன் என்று அறிஞ்சிக்கையா அறிஞ்சிக்கையா.